தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் ஓகே சார். இல்ல சார், அப்படியே பண்ணிடலாம் சார். ஏட்டையா சார் என்ன சொல்றான் அவன்? ஒத்துக்க மாட்டேன்றான் சார். ஒத்துக்க மாட்டேங்கிறானா? இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அப்படின்னு எதிர்பார்க்கலடா. ஏய் எழுந்துடா சார். போடா. இந்தாயா சார் எழுந்துடுறா, எழுந்துரு. அடி வாங்கிய சாவ போற. டேய் மரியாதையா கேஸ ஒத்துக்க. சார் நான் எதுக்காக சார் கேஸ் ஒத்துக்கணும்? நான் எந்த தப்புமே பண்ணல சார். டேய் நீ கை வச்ச அந்த பொண்ணு யார் தெரியுமாடா? சிட்டிலேயே பவர்ஃபுல் லேடிடா அவங்க அம்மா. அவங்களை எதிர்த்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கேஸ மரியாதையா ஒத்துக்கிட்டனா நீ ஏதோ குறைஞ்ச தண்டனையோட போயிடலாம். அது இல்லாம அவங்களை எதிர்க்கணும்னு நினைச்ச அப்புறம் ஆயுள் புறாவும் இங்கே உள்ளே இருக்கிற மாதிரி செஞ்சிருவேன். உன்னை ஜாமீன்ல எடுக்க வந்தான வக்கீலு வந்த வேகத்திலே போனானே, ஏன் தெரியுமா? அந்த அம்மாவோட பேரை கேட்டுதான். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மரியாதையா கேஸ ஒத்துக்க. சார் முடியாது சார், முடியாது. என்னது முடியாதா? என்னம்மா, யாரை பார்க்கணும்? நான் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? என் தம்பி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சார். சரி வெயிட் பண்ணுங்க, ஐயாட சொல்லிட்டு வரேன். மரியாதையா கேஸ ஒத்துக்க, இல்ல கொன்னுடுவேன். எந்த தப்புமே பண்ணல சார், சார். இந்த பையனோட அக்கான ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார். அக்கா ஏய் மூச்சு விட்ட கொன்னுடுவேன். உட்காரா உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காரானா? போயா வா. சொல்லுமா. சார் என் பேர் ரஞ்சனி. என் தம்பி கார்த்திக் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் சார். ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க சார். யாருமா நீ? திடீர்னு உள்ள வந்து என் தம்பியை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவனை விடுதலை பண்ணுங்கன்ற? அரெஸ்ட் பண்றது மட்டும்தாமா நாங்க, விடுதலை எல்லாம் கோர்ட்டு தான் பண்ணணும். இது கிரிமினல் கேஸ். கிரிமினல் கேஸா? சார் அவன் அப்படிப்பட்டவன் இல்ல சார். யாரோ அவனை பத்தி தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவன் படிச்ச பையன் சார், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருக்கட்டும்மா, ஒரு பெரிய இடத்து பொண்ண அவ டான்ஸ் கிளாஸ்க்குள்ள போய் அங்கேயே கடத்த பார்த்திருக்கான். கடத்த பார்த்திருக்கானா? சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இல்லன்னு சொல்லி தலையாட்டினா என்ன பிரயோஜனம்? அத சொன்னேனே சார், அவங்க தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு. சரியா தப்பாங்கிறது விசாரணையில தான் தெரியும். கம்ப்ளைண்ட் பண்ணா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதுதான் என்னோட கடமை. சார் எனக்கும் கடமையை பத்தி தெரியும். நானும் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். கஸ்டம்ஸ்ல இருக்கேன். கஸ்டம்ஸ்ல பிரிவென்டிவ் ஆபீசர். ஓ அப்படிங்களா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டியதாயிருச்சு. மேடம், இது பெரிய இடத்து விவகாரம். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சந்திரமதின்னு ஒரு அம்மா, சிட்டில இருக்கக்கூடிய விவிஐபில அவங்களும் ஒருத்தர். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கலனா என்னோட நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம், இன்னும் அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ரிட்டர்ன்ல எழுதி தரல. சோ உங்க தம்பி மேல இது வரைக்கும் எஃப்ஐஆரே போடல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா வேற வழி இல்ல, எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அதனால நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா நேரா அவங்க கிட்டே போய் பேசலாமே. அவங்க மேலிடத்துல பேசிட்டா உங்க தம்பி ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. சரி சார், நான் உங்களை போய் பார்த்து பேசுறேன். இப்ப நான் என் தம்பியை பார்க்கணும். ஏட்டையா, அந்த தம்பியை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரி சார்.
என்னடா இதெல்லாம்? நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. சும்மா எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கக்கா என்ன. நான் உன்னை இந்த நிலைமையில பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் உயிரை போற மாதிரி இருக்கு. என்ன சார் இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், மேலிடத்துல பிரஷர் தாங்க முடியல, அதான் ஃபார்மாலிட்டிக்காக. என்ன சார் ஆளை போட்டு அடிக்கிறது தான் ஃபார்மாலிட்டியா? கார்த்திக், நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, நான் உன்னை வெளியில கொண்டு வரேன். சார், நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு என் தம்பி மேல கை வச்சிடாதீங்க. சரி மேடம். நான் வந்துடுறேன். இங்கதான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, யாரை பார்க்கணும்? மேடமை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, ஆனா நான் அவங்கள கண்டிப்பா பார்க்கணும். அப்படிலாம் அவங்கள சாதாரணமா பார்க்க முடியாதுங்க. அவங்க பிஏ கிட்ட சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து எப்ப பார்க்க சொல்றாங்களோ அப்பதான் பார்க்க முடியும். ரொம்ப அர்ஜென்ட் மேட்டர். என் தம்பி போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்க மேடம் சொன்னாதான் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓ, எங்க சின்னம்மா வடிச்சானே அந்த பையனோட அக்காவா நீங்க? என்னம்மா அது? யார் மேல கை வைக்கிறதுன்னு தெரிய வேணா? உங்க தம்பி அதிர்ஷ்டம் பண்ணிருக்கான், அதனாலதான் சாதாரண போலீஸ் ஸ்டேஷனோட விட்டாங்க. எங்க அம்மா நினைச்சிருந்தாங்கன்னா அவனோட அஸ்தி கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இருங்க. ஹலோ சார், மேடத்தை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க சார். யார் அவங்க? அந்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த பையன், அந்த பையனோட அக்காவா சார். யோ, மேடம் பிஸியாக இருக்காங்க, போயிட்டு காலைல வர சொல்லியா? சரிங்க சார். நான் தான் சொன்னலம்மா, திடீர்னுலாம் வந்து மேடத்தை பார்க்க முடியாதுமா. நான் பிஏ கிட்ட சொன்னம்மா, நாளைக்கு காலைல வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. போங்க. நீங்க இங்க வெயிட் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. போயிட்டு நாளைக்கு காலைல வாங்க. பாட்டி, உன் மருமக இன்னைக்கு லைப்ரரிக்கு போலையா? தெரியலையே. அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறா? இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? தெய்வமே, நீ ஆரம்பிக்காத. நீ ஆரம்பிச்சனா முடிக்கவே மாட்டேன். சரி, பணம் எவ்வளவு வச்சிருக்க? பணமா? என்ன உமா, என்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? நான் என்ன உங்க அம்மா மாதிரி மாசாமா? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு பாட்டி, நீட்டி முழக்காத. காய்கறிலையும் பால்லையும் கமிஷன் அடிக்கிறல்ல, அந்த பணம் எங்க? எடு. ஏய், என்னடி சொல்ற? உன் சுருக்கு பை எடு. நீ சுருக்கு பை இல்லடி, பர்ஸ். எதுவோ ஒண்ணு எடு. எடுன்னு சொல்றல. ஏய், எடு. இருக்குல்ல, இருக்குல்ல, எதுக்கு போய் பேசுற? நீ இருக்கியே. இத பாரு, நான் இப்ப வெளியில போறேன். உன் மருமக வந்து கேட்டா குரூப் ஸ்டடிக்காக ஒரு பொண்ணு வந்து என்னை கூட்டிட்டு போனான்னு சொல்லு. யார் வந்து? பொண்ணு. தங்கம். பை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேங்க்கா, வரேன். என்ன, ஏதாவது அர்ஜென்ட்டான வேலையா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி. ஓ, அம்மா இருக்காங்களா? உள்ள இருக்காங்கக்கா. அம்மா, அக்கா இருக்காங்களா? யாருக்கு அக்கா? சங்கீதா அக்கா இருக்காங்களா? உள்ளதா இருக்கா. ஆமா, உன் தம்பிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமே, உள்ளதா இருக்கானா வெளியில விட்டுட்டாங்களா? ரஞ்சினி, வந்தாச்சு. இந்த மாதிரி ஆள் கூட பழகினா உன்னையும் போலீஸ் பிடிச்சிட்டு போ. என்னாச்சு ரஞ்சினி? என்னாச்சு உனக்கு?
எப்ப போனுக்கு ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டேன் தெரியுமா? கார்த்திக் விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது விஷயமா தான் வந்திருக்கேங்க. உட்காருமா, முதல்ல உட்காரு. ரஞ்சினி, கார்த்திக் விஷயமா என்னம்மா முடிவு எடுத்திருக்க? கார்த்திக் விஷயத்துக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். விட மாட்டேன்ட்டாங்கக்கா. இப்ப என்னம்மா பண்றது? ஏதாவது சொல்லு ரஞ்சினி. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அம்மாவை பார்க்க சொன்னாங்கக்கா. அவங்க பொண்ணதான் கார்த்திக் அடிச்சிருக்கான். ஓ, அந்த அம்மா சொல்லிதான் கார்த்திகை இவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. இப்ப அந்த அம்மா சொன்னாதான் கார்த்திக் ரிலீஸ் பண்ணுவோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி, அவங்க கிட்ட பேசலான்னு அவங்க வீட்டுக்கு போனா வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறான். நாளைக்கு காலையில வாண்டான். அதுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. எனக்கும் அந்த பயம்தான் ரஞ்சினி. போலீஸ்காரங்க யாரையாவது பிடிச்சிட்டு போனா, வக்கீல கூட்டிட்டு போனா ஜாமீன்ல விட்டுடுவாங்க. நானும் அப்படி நினைச்சுதான் ஒரு வக்கீல கூட்டிட்டு போனேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. பெருசா அங்க போகும்போது அவ்வளவு கம்பீரமா பேசின அந்த வக்கீலு அங்க போய் அந்த அம்மா பேரை கேட்ட உடனே அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டா. கண்டிப்பா அந்த அம்மா ரொம்ப செல்வாக்கான பொம்பளையா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னமோக்கா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 4-5 நாள் நான் வீட்டுல இல்ல. அதுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு பாத்தீங்களா? கார்த்திக் போய் தகராறு பண்ணி போலீஸ் கேஸ் ஆகி, ஆனா அப்பா இத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்காரு. உனக்கு தான் அவரை பத்தி நல்லாவே தெரியும்ல. அவரை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ மனசு வருத்தப்படாத ரஞ்சினி. எனக்கு என்னமோ சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழறதே பெட்டர்னு தோணுது. எப்படியாவது போய் அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா கிட்டே பேசலாம். ஆமா ரஞ்சினி, அந்த அம்மா மனசு வச்சா மட்டும்தான் நம்ம கார்த்திக் வெளில வர முடியும். சின்ன பையம்மா, வாழ்க்கை பூரா அவன் ஜெயிலே இருந்துடக்கூடாது. கொஞ்சம் கௌரவம் பார்க்காம எப்படியாவது நாம போய் அவனை காப்பாத்தணுமா? ஆனா அந்த அம்மா எனக்கு காலையில தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பதான் பார்க்க முடியும். பரவாயில்ல ரஞ்சினி, கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காம தயவு செய்து நம்ம போய் கால்ல விழுவியோ கையை பிடிச்சு கெஞ்சுவியோ தெரியல. எப்படியாவது நம்ம கார்த்திகை வெளில கொண்டு வர முயற்சி பண்ணுமா? அந்த அம்மா நினைச்சா மட்டும்தான் நம்ம கார்த்திக் வெளில வர முடியும். சரிக்கா, நான் வரேன். சரிம்மா, காலையில வேணா நானும் உன் கூட வரட்டேன். சங்கீதா, பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஊர் பஞ்சாயத்துக்கு போயிட்டியா நீ? வரேன் தே. நான் அப்புறம் பேசுறேன்க்கா. நான் வரேன். சரிம்மா. என்னடா அப்படி பாக்குற? என்னமோ தெரியலக்கா, உன்னே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. அதான் தினம் தினம் பாக்குறல்ல, இன்னைக்கு என்ன புதுசா? அது இல்லக்கா, முதல்ல பார்த்தது என்னோட வெறும் ரஞ்சினி அக்காவை. இப்போ நீ பெரிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆச்சே. அக்கா, அந்த ஒயிட் யூனிஃபார்ம் இருக்கு பாத்தியா, உலகத்திலேயே உன் ஒருத்திக்கு தான்க்கா ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதடா. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான்க்கா உண்மை. எங்களுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டக்கா. பொதுவா குழந்தைங்களாம் அம்மா அப்பா தான் வளர்ப்பாங்க. எங்களுக்கு அம்மா அப்பா இருந்தாலும் நீ தானக்கா எங்களை வளர்த்த. நீ தான்க்கா எங்களுக்கு எல்லாமே. டேய், அப்பா கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்தா நானும் மத்த பொண்ணுங்களை மாதிரி சாதாரணமா தான் இருந்திருப்பேன். நான் கஷ்டப்பட்டேன், ஆனா மனசு வலிக்கலடா. ஏன் தெரியுமா? அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது ஒண்ணு போதும்டா. இந்தா. என்னடா இது? பிரிச்சு பாரு.
காஸ்ட்லி ஆச்சுடா இந்த பேனா. ம் யாருக்கு இது? யாருக்கா? உனக்காக தான்க்கா வாங்கினேன். வாங்கினியா? ம் ஆமாக்கா. நீ முதல்ல டியூட்டியில் ஜாயின் பண்ணி சைன் பண்ணும்போது இந்த பேனால தான் சைன் பண்ணணும். இது காஸ்ட்லியான பெண்ணாச்சே. இதை வாங்க உனக்கு எப்படிடா பணம் கிடைச்சது? கடன் வாங்கினியா? கடனா? கடன் வாங்கினா அது இன்னொருத்தருடைய பணம். அதுவும் இல்லாம உன் தம்பிக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதே. அக்கா. என்னடா இது? பிளட் கொடுத்தியா? ஆமா, அர்ஜென்ட்டா ஒருத்தருக்கு பிளட் தேவைப்படுச்சு. ஏன் பிளட் குரூப் வேற அவருக்கு பொருந்துச்சா, சரின்னு கொடுத்துட்டேன். அவங்களுக்காக நீ பிளட் கொடுத்தியா இல்ல உன்னோட தேவைக்காக நீ பிளட் கொடுத்தியா? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? கையெழுத்து போடுறது சாதாரண விஷயம். அதை போடுறதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான பேனாவா? அந்த பேனா வாங்குறதுக்கு உன்னோட ரத்தத்தை கொடுத்துருக்க. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ண? நான் கேட்டேனடா உன்கிட்ட. இப்பதான்டா எனக்கு மனசு வலிக்குது. இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு உன் பாசம் தெரியுமாடா? வேணாண்டா, உன் பாசத்தை நீ ரத்தத்துல காட்டாத. என்னால அதை தாங்க முடியாது. பிளீஸ்டா. சாரிக்கா, சாரி. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்க்கா.